வணக்கம் அன்பு நண்பர்களே. பிஜிடிஆர்பி ஆங்கிலம் போட்டித் தேர்வுக்கு தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எனது அன்பு வாழ்த்துக்கள். இன்று ஆங்கில இலக்கியத்தில் மிக முக்கியமான கவிஞர்களான பிலிப் சிட்னி, ஜான் கீட்ஸ், ஜான் டன் போன்ற கவிஞர்களை பற்றியும் அவர்களுடைய மிக முக்கியமான வேலைப்பாடுகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக சர் பிலிப் சிட்னி says poetry is an art of imitation. கவிதை என்பது இமிட்டேஷன், பிரதிபலிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான கலை, பிரதிபலிப்பை சொல்லுகின்ற ஒரு கலை, அதுதான் கவிதை என்று சொல்லுகிறார். இந்த கருத்தை அவர் யாரிடமிருந்து பெறுகிறார்? He gets this idea from whom? Dash. Okay. Option A, Horace. Option B, Longinus. Option C, Aristotle. Option D, Plato. The answer is Aristotle. அரிஸ்டாட்டில் என்பவர் மிக பெயர் போன கிரேக்க தத்துவ ஞானி. சாக்ரட்டிஸினுடைய மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவர் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் உலக புகழ்பெற்ற அலெக்சாண்டரினுடைய ஆசிரியர். இவர் மிகப்பெரிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இவரினுடைய கவிதைகள், இவர்களுடைய வேலைப்பாடுகளிலிருந்து, இவருடைய தத்துவத்திலிருந்து தான் சர் பிலிப் சிட்னி poetry is an art of imitation என்ற கருத்தை பெறுகிறார். அடுத்ததாக சிட்னி in his work An Apology for Poetry cites Aristotle, who said that the goal of teaching is not gnosis but praxis. What do gnosis and praxis means here? Sidney in his work An Apology for Poetry cites Aristotle. பிலிப் சிட்னி எழுதிய தனது மிக முக்கியமான வேலைப்பாடுகளில் அப்பாலஜி ஃபார் போயட்ரி, கவிதைகளுக்கு கூறுகின்ற ஒரு மன்னிப்பு, அந்த கவிதையில் அந்த ஒரு கட்டுரையில் அரிஸ்டாட்டில் கூறிய ஒரு போதனையை அவர் அங்கே கூறுகிறார். அதில் நாசிஸ் பட் பிராக்சிஸ் என்ற ஒரு இரண்டு சொல்லாடல்கள் வருகிறது. இதில் நாசிஸ் என்றால் என்ன பொருள், பிராக்சிஸ் என்றால் என்ன பொருள்? உங்களுக்கு 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 தெரிவுகளில் நீங்கள் சரியான தெரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். தெரிவு ஏ, ட்ரூத் அண்ட் ஆக்ஷன். தெரிவு பி, நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். ஆப்ஷன் சி, ஃபாலி அண்ட் நாலேஜ். ஆப்ஷன் டி, தாட் அண்ட் இமிட்டேஷன். எது சரியான விடையாக இருக்கும்? சரியான விடையானது ஆப்ஷன் பி, நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். நாசிஸ் என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை பற்றி கூறுவது. பிராக்சிஸ் என்பது ஆக்ஷன், பெயரளவில் இல்லாமல் practical action, the practical knowledge, the practical action. It says about the practical work. So gnosis conveys about gaining knowledge, and action conveys about the practical action. Okay, எது ஆக்கப்பூர்வமானதாக உண்மையில் செயல்படக்கூடியது, the practical knowledge and action. சரியா? அடுத்ததாக சிட்னி in his work An Apology for Poetry uses the Greek term misomausios to mean dash. misomausios என்றால் என்ன பொருள்? மிசோ என்றால் வெறுப்பவர்கள், பிலோ என்றால் நேசிப்பவர்கள். ஸோ மிசோகைனிஸ்ட் என்று சொல்வார்கள், பெண்களை வெறுப்பவர்கள். பிலோகைனிஸ்ட் என்று சொல்பவர்கள் என்ற ஒரு கருத்தாளர் இருக்கிறது. அப்படி என்றால் பெண்களை நேசிப்பவர்கள். ஸோ மிசோகைனிஸ்ட், பிலோகைனிஸ்ட் என்ற ஒரு வார்த்தை. அதன் அடிப்படையில் இந்த கிரீக் டேர்ம் misomausios என்றால் என்ன பொருள்? தெரிவு ஏ, poet lovers. தெரிவு பி, poet haters. தெரிவு சி, philosophers. ஓகே, philosophers. ஆப்ஷன் டி, historians. தெரிவு ஏ என்ன சொல்லுகிறது என்றால் misomausios என்றால் கவிதையை நேசிப்பவர்கள் என்பது ஒரு தெரிவு. தெரிவு பி என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் கவிஞர்களை வெறுப்பவர்கள். poet என்றால் கவிஞர், haters என்றால் வெறுப்பவர்கள். தெரிவு சி, philosophers அவர்கள் தத்துவ ஞானிகள். ஓகே, தத்துவ போதகர்கள். ஓகே,
என்று பொருளா என்று கேட்கிறது. தெரிவு டி, ஹிஸ்டாரியன்ஸ், அவர்கள் வரலாற்றாளர்கள் அல்லது வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது வரலாற்றை பற்றி பேசுபவர்கள் என்ற ஒரு டேர்ம். இவற்றுள் எது சரியான விடை? சரியான விடை என்பது தெரிவு பி, போயட் ஹேட்டர்ஸ், கவிஞர்களை வெறுப்பவர்கள் என்கின்ற ஒரு விதை என்ற ஒரு தெரிவை கூறுகிறது. இந்த மொசாய்சிஸ் என்றால் கிரேக்க தத்துவத்தில் காடஸ் ஆஃப் லிட்ரேச்சர், இலக்கியங்களின் பெண் தேவதை என்று பொருள். ஸோ மிசோ என்றால் வெறுப்பவர்கள். யாரை வெறுப்பவர்கள்? கவிதை இலக்கியத்தினுடைய கடவுளான மொசாய்ஸ் என்ற பெண் கடவுளை வெறுப்பவர்கள் என்று பொருள். அடுத்ததாக, சிட்னி இன் ஹிஸ் ஒர்க் An Apology for Poetry says that we should dash to crown poets. Sidney in his work An Apology for Poetry says that we should dash to crown poets. Build more kingdoms. Option B, read more classics. Option C, plant more laurels. Plan D, act more noble. Philip Sidney அவருடைய வேலைப்பாடான, அவருடைய மிகச்சிறந்த படைப்பான An Apology for Poetryயில் கூறுகிறார், நாம் கண்டிப்பாக டேஷ் crown poets, என்ன செய்ய வேண்டும்? நம்மை மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார்? plant more laurels என்பதை அவர் அங்கே பதிவிடுகிறார். நாம் 4 தெரிவை பார்த்தோம். அதில் சரியான விடை ஆப்ஷன் சி, plant more laurels. இந்த laurels என்றால் என்ன? நாம் நிறைய திரைப்படங்களில் பார்த்திருப்போம், அல்லது நிறைய பத்திரிகை செய்தித்தாள்களில் அல்லது பழைய செய்தித்தாள்களில் கூட நாம் பார்த்திருக்கலாம். அரசர்கள் தன் தலையில் ஒரு இலை போன்ற மகுடத்தை வைத்திருப்பார்கள். அதுதான் லாரல்ஸ். அது ஒரு விதமான செடி. அந்த செடியிலிருந்து ஒரு மகுடத்தை செய்து தலையில் வைப்பார்கள். அது எப்படி இருக்கும் என்றால் இவ்வாறாக இருக்கும். இது போன்ற பல விருதுகளை பெறுகின்ற திரைப்படங்கள், புகைப்படங்களுக்கு இது போன்ற ஒரு இதழ்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வளையத்தை ஏற்படுத்தி வைப்பார்கள். இதுதான் லாரல்ஸ். லாரல், we should plant more laurels to crown poets. கவிஞர்களுக்கு மகுடங்களை சூட்ட நாம் நிறைய லாரல் செடிகளை நாம் நட வேண்டும் என்று கூறுகிறார். சிட்னி in his work An Apology for Poetry praises dash who in the misty time could see so clearly. சிட்னி அவர்கள் அவருடைய படைப்பான அப்பாலஜி ஃபார் போயட்ரி என்ற ஒரு படைப்பில் புகழுகிறார். யாரை புகழுகிறார்? அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த மிஸ்டி டைம் குட் see so clearly. மிஸ்டி என்றால் நாம் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் அண்ட் ஜனவரி அதிகமான பனிப்படர்ந்த சூழல்களில், பொதுவாக இந்த நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் செல்லுகின்ற பொழுது அதிக விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், சாலையில் ஏற்படுகின்ற பனி மூட்டம். முன்னே செல்கின்ற வாகனத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதனால் தொடர்ந்து வாகனங்கள் மீது வாகனங்கள் மோதிக்கொண்டே இருக்கும். ஆனால் பிலிப் சிட்னி அவர்கள் அப்பாலஜி ஃபார் போயட்ரி என்ற தனது படைப்பிலே கூறுகிறார், ஒருவரை இந்த இலக்கிய வரலாற்றில் ஒருவரை எவ்வளவு பனிமூட்டம், இந்த கால பயணத்தில் எவ்வளவு பனிமூட்டங்கள் குறுக்கே வந்தாலும் மிக துல்லியமாக ஒருவரை நாம் காணலாம். அவர் யார்? Who is that என்று கேட்டால், அவர் 4 பேரை தெரிவாக நாம் இப்பொழுது கொடுக்கின்றோம். 1, ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் பி Earl of Surrey, ஆப்ஷன் சி சாசர், ஆப்ஷன் டி ஸ்பென்சர். இந்த தெரிவுகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 4 பேருமே மிக முக்கியமானவர்கள். அதில் ஒருவர் மிக மிக முக்கியமானவர். யார் என்றால் அவர்தான், உங்களால் கண்டுபிடிக்க இயலுகிறதா? சரியான விடை சாசர். உங்களில் பலர் இந்த விடையை கணித்திருப்பீர்கள். சாசர் மிக முக்கியமான கவிஞர். அவருடைய படைப்புகள் எவ்வளவு பெரிய பனிமூட்டங்கள் வந்தாலும், இந்த இலக்கிய வரலாற்றில், இந்த இலக்கிய பாதையில் எவ்வளவு பனிமூட்டங்கள் வந்தாலும் மிக துல்லியமாக நமக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பை கொடுக்கின்றவர் சாசர். அடுத்ததாக, சிட்னி in his work An Apology for Poetry says the very name dash should daunt all backbiters. அவருடைய படைப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை அவர் கூறுகிறார். எந்த வகையான கவிதை should daunt all backbiters? ஆப்ஷன் ஏ lyric poetry, ஆப்ஷன் பி elegy, ஆப்ஷன் சி satire, ஆப்ஷன் டி
எபிக். இந்த நான்கில் எது சரியான தெரிவு? The right answer is epic. Option D is the correct answer. அடுத்ததாக, which of the following sentences is true according to Sydney's An Apology for Poetry? பின் வருகின்ற எந்த வாக்கியம் பிலிப் சிட்னியினுடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரியின் படி சரியான கூற்று? பின் வருகின்ற வாக்கியங்களில் எது சரியான கூற்று என்பதை நீங்கள் கூற வேண்டும். ஆப்ஷன் ஏ, historians draw with their charming sweetness the wild untamed wits to an admiration of knowledge. வரலாற்றாளர்கள் அவர்களுடைய அறிவுபூர்வமான அவர்களுடைய வியப்பை அவர்கள் தெரிந்தெடுத்த மிக சுவையூட்டுகின்ற மிக முக்கியமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அவர்களை மிரளச் செய்கின்றவற்றை தான் இந்த வரலாற்றுக்கு நமக்கு கொடுக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். வரலாற்றில் மிக முக்கியமான தரவுகள் எல்லாம் நமக்கு வெளிக்கொணராமல் இருக்கிறது. வரலாற்றில் திருக்குறள் நமக்கு மிக பிற்காலத்தில் தான் கிடைத்தது. அசோகரை பற்றி மிக பிற்காலத்தில் தான் நாம் தெரிய வருகிறோம். அது சரியான கூற்றா? ஆப்ஷன் பி, philosophers create golden world. என்ன சொல்லுகிறார் என்றால், philosophers தத்துவவாதிகள், தத்துவ மேதைகள் ஒரு பொன் உலகத்தை உருவாக்குகிறார்கள். அடுத்ததாக, historians are laden with old mouse-eaten records. வரலாற்றாளர்கள் பழம்பெரும் எலிகள் தின்றுவிட்ட அந்த ஒரு வரலாற்று பொக்கிஷங்களை ஒரு தாங்க முடியா பாரமாக இருக்கிறார்கள். எந்த ஒரு தரவும் தெளிவாக இல்லாமல் எலிகளால் கொறிக்கப்பட்ட ஒரு பதிவு, ஒரு கோப்பு எப்படி ஒரு பாரமாக நாம் வைத்திருக்கிறோமோ அதுபோல்தான் வரலாற்றாளர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக, historians sang their philosophy in verse. வரலாற்றாளர்கள் தன்னுடைய தத்துவங்களை பாடல்களாக பாடிவிட்டு செல்கிறார்கள். இந்த நான்கு கூற்றில் எது உண்மை? The right answer is historians are laden with old mouse-eaten records. வரலாற்றாளர்கள் ஒரு மிகப்பெரிய பாரம், with old mouse-eaten records, தேவைப்படாத கோப்புகளால் நிறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலு ஆக வரலாற்றாளர்கள் இருக்கிறார்கள். Sydney in his work An Apology for Poetry notes that the English word charm is derived from the Latin word common or charmen, which means charmen என்கின்ற லத்தீன் மொழியினுடைய வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆப்ஷன் ஏ, song பாடல் என்பது ஒரு தெரிவு. பி, டான்ஸ் நடனம் என்பது மற்றொரு தெரிவு. சியா என்பது அடுத்த தெரிவு. டி, delight என்பது அடுத்த தெரிவு. இந்த நான்கு தெரிவுகளில் எது சரியான தெரிவு? The answer is option A, song. லத்தீன் மொழியிலே charmen என்றால் பாடல் என்று பொருள். Sydney's the England's first critical text during Renaissance. An Apology for Poetry is also called dash. நான்கு தெரிவுகள் கூறப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தினுடைய மிக முதல் கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் டூரிங் ரினைசன்ஸ், அந்த வரலாற்றில் மிக முதலாக ஒரு கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் ஆக இருப்பது இந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அது மற்றவராக எப்படி அழைக்கப்பட்டது? அதனுடைய அடுத்த மறுபெயர் என்ன? நாம் இங்கே இருக்கின்ற கவிஞர்களுக்கு பல அடுத்த பெயர்கள் உள்ளது. இப்போ திருக்குறள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு நிறைய பெயர்கள் உண்டு. உலக பொதுமறை என்று கூறுகிறோம், பொய்யாமொழி என்று கூறுகிறோம். அதுபோல இந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி அதற்கு இன்னொரு பெயர் என்ன? அதை எப்படி மறுபடியும் அழைத்தார்கள்? ஆப்ஷன் ஏ, டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. ஆப்ஷன் பி, த டிஃபென்ஸ் ஃபார் போயட்ரி. சி, அ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. ஆப்ஷன் டி, none of the above. நாம் இதை வாசிக்கின்ற பொழுது எல்லா தெரிவுகளும் ஒன்று போல் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ, the defense of poetry என்றால் என்ன? ஆப்ஷன் பி, the defense for poetry என்றால் என்ன? ஆப்ஷன் சி, a defense of poetry என்றால் என்ன? வாசிக்கின்ற பொழுது none of the above. ஏன் none of the above என்று கூறுகிறோம்? இந்த சிறு சிறு விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். the defense of poetry என்றால் அதுதான் மிக முக்கியமான முதலான ஒரே ஒரு டிஃபென்ஸ், அதுதான் அல்டிமேட். த டிஃபென்ஸ் ஃபார் போயட்ரி என்றால்
அதற்காக, ஆனால் இது அதற்காகவே. இது ஃபார் என்றால் அதற்காக, ஆனால் முழுமை அதில் இல்லை. நாம் பேசுகின்ற பொழுது அவராக பேசுவதற்கும் அவருக்காக பேசுவதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி என்றால் அவராக பேசுவது, என் நண்பருக்காக நான் நண்பராகவே பேசுவது. டிஃபென்ஸ் ஃபார் போயட்ரி என்றால் என் நண்பருக்காக நான் நானாக இருந்து கொண்டு என் நண்பருக்காக பேசுவது. a defense of poetry. இந்த the defense of poetryக்கும் a defense of poetryக்கும் என்ன வித்தியாசம்? the என்றால் one and only, அந்த ஆர்டிகிள் the என்றால் the ultimate, the one and only, the very first என்றெல்லாம் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. a defense of poetry என்றால் இருக்கின்ற பல defense of poetryஸ்ல ஒன்னை எடுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க அது. ஆனால் இது அப்படியா? வாக்கியத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். சிட்னி இஸ் த இங்கிலாந்துஸ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பல வந்திருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்து ஒன் ஆஃப் தி அபவ். ஏன் நம்ம ஒன் ஆஃப் த அபவ்னு சொல்லக்கூடாது? த THE என்கின்ற ஆர்டிகிளுக்கு பிறகு ஒரு வவல் சவுண்டோட ஒரு வார்த்தை ஆரம்பித்தால், லைக் ஆப்பிள், எலிஃபென்ட், இது போன்ற வவல் சப்தங்களை கொண்டு ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நாம் இந்த THE என்கின்ற ஆர்டிகிளை தி என்று வாசிக்க வேண்டும். இதே கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம தவே வாசிக்கலாம். இப்போ ஒன் ஆஃப் த, நன் ஆஃப் த ஸ்மால், நன் ஆஃப் த மான்யூமெண்ட், அப்படி கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா த சொல்லலாம். ஓகேயா? இப்போ இவற்றில் எது சரியான விடை? சரியான விடை எதுவெனில் ஆப்ஷன் ஏ, த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி என்பது சரியான விடை. அடுத்ததாக த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ், a treatise against poetry was published in dash. The school of abuse, a treatise against poetry என்கின்ற இந்த ஒரு வேலைப்பாடு என்கின்ற ஒரு படைப்பு எப்பொழுது பச்சிட்டு வெளியிடப்பட்டது? தெரிவு ஏ, in 1559, option B in 1579, option C in 1568, option D in 1576. What is the answer? When you say this, all the answers will be so similar to each other. We will be confused which is the correct answer. So when we prepare, we should keep it in our mind which could be the appropriate or the correct answer. The correct answer is option B. The school of abuse, a treatise against poetry, was published in 1579. அடுத்ததாக a defense of poetry, an essay that acknowledges the poets of the world, was written by. A defense of poetry, an essay that acknowledges the poets of the world, was written by. There are four options given. One of them is Lord Byron, the another one is William Godwin, option C P.B. Shelley, option D S.T. Coleridge. What is the correct answer? The right answer is P.B. Shelley. P.B. Shelley is also known as, what is his full name? P.B. Shelley. P stands for Percy, B stands for Bysshe Shelley. Percy Bysshe Shelley is his full name. அடுத்ததாக, in the art of imitation, whom did Sidney follow in his criticism? Representing the ability to imitate the reality of language. In the art of imitation, whom did Sidney follow in his criticism? அவர் யாரை அவர் பின்தொடர்கிறார்? இந்த ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன், ஒன்றை பார்த்து நாம் பிரதிபலிப்பது. ஒரு மலரை பார்த்து நாம் மலராய் வரைவது இமிட்டேஷன்ஸ், ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன். ஒருவரினுடைய கவிதையை பார்த்து இன்னொரு கவிதையை எழுதுவது. இப்பொழுது நாம் ரஸ்கின் பாண்டினுடைய அழகிய ஷார்ட் ஸ்டோரிஸை நாம் படிக்கின்ற பொழுது அதுபோலவே நாம் ஒரு கவிதையை நாம் பார்க்க முடியுமா? இப்பொழுது மறக்க நினைக்கிறேன் என்று மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கும். இந்த ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை, ஒரு புத்தகம், ஒரு பக்கம் தமிழில் ஒரு புத்தகம். இரண்டையும் பார்த்தால் அவரவர் வாழ்ந்த நிலங்களை பற்றி எழுதுவார்கள். ஆங்கிலத்தில் ரஸ்கின் பாண்டினுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ், தமிழிலே மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்க நினைக்கின்றேன் என்ற புத்தகம். இது இமிட்டேஷன். நாம் ஆங்கிலத்தில் ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம், அதே போலவே தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் இருக்கும். இப்பொழுது வருகின்ற நிறைய திரைப்படங்கள் அப்படி இருக்கும். நாம் ஆங்கிலத்தில் பார்த்த ஒரு வகையான திரைப்படத்தை போலவே தமிழ், அது இமிட்டேஷன். அப்படி அந்த இமிட்டேஷன் whom
சிட்னி யாரை பின்தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு விதத்தை அவர் பதிவு செய்கிறார்? The ability to imitate the reality of language. The reality, மொழியினுடைய உண்மைத்தன்மை, அதை அந்த மொழிகளை பற்றி ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு எப்படி அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள், காப்பி அடிக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவோம். ஒரு விதமான காப்பி. அது யாரை வைத்து? ஒன்று, 4 தெரிவுகள் இருக்கிறது. இமானுவேல் காண்ட். ஆப்ஷன் ஏ இமானுவேல் காண்ட். ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில். ஆப்ஷன் சி பித்தாகரஸ். ஆப்ஷன் டி டெமோக்ரிட்டஸ் ஆர் டெமோக்ரிட்டஸ். இந்த 4வரில் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில். முன்பே நாம் அரிஸ்டாட்டில் அவர்களை பற்றி பார்த்திருந்தோம். பிலிப் சிட்னி அரிஸ்டாட்டில் அவர்களுடைய தத்துவத்தில் மிக ஈடுபாடு கொண்டவர், அதிகம் அரிஸ்டாட்டிலை பற்றி படிப்பவர். ஆகவே அவரினுடைய தத்துவங்கள் கருத்துக்கள் எல்லாம் உள்ளே இருப்பதால் அவரினுடைய படைப்புகளில் அதிகமாக அவருடைய பிரதிபலிப்பு இருக்கும். இப்பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கவிதைகள் அதிகமாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவரினுடைய குறு நாவல்கள், அவர்களுடைய எழுத்துக்களை அதிகம் வாசித்தவர்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது கவிஞரினுடைய அந்த பிரதிபலிப்பு அப்படியே அவரினுடைய படைப்பிலும் இருக்கும். ஆக அரிஸ்டாட்டிலை பற்றி அதிகமாக படித்து தெரிந்து அவருடைய கருத்துக்களில் ஊறி போன சிட்னியும் தன்னுடைய கருத்துக்களில், கட்டுரைகளில் அரிஸ்டாட்டிலை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். அடுத்ததாக, Sydney's usage of metaphoric language in Apology for Poetry is identified in modern days as dash. Sydney's usage of metaphoric language in an apology for poetry is identified in modern days as what are we identifying his metaphorical language in his work An Apology for Poetry? We have given you 4 options. The first option is rhetoric, option B pragmatic, option C semiotics, option D linguistics. Can you guess what is the answer? The right answer is semiotics. Next, the Elizabethan age is also called as dash. The Elizabethan age, எலிசபெத்தினுடைய காலம், வரலாற்றில் குயின் எலிசபெத் அவர்கள் வாழ்ந்த காலத்தை இந்த ஆங்கில இலக்கியம் எலிசபெதன் ஏஜ் ஆர் எலிசபெதன் ஈரா என்று பொறித்து வைக்கிறது. அது எப்படி அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏஜ் ஆஃப் விஸ்டம், ஞானத்தினுடைய காலம் என்று குறிப்பிடுகிறதா? அல்லது ஆப்ஷன் பி கோல்டன் ஏஜ், அது ஒரு பொற்காலம் என்று குறிப்பிடுகிறதா? அல்லது ஆப்ஷன் சி ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், அது ஒரு என்லைட்டன்மென்டினுடைய காலமா, அறிவு பெறுகின்ற ஒரு விழிப்புணர்ச்சியை பெறுகின்ற ஒரு காலமா? ஆப்ஷன் டி சில்வர் ஏஜ், அது ஒரு வெள்ளி காலமா? இவற்றில் எது சரியான விடை? The right answer is option B கோல்டன் ஏஜ், அது ஒரு பொற்காலம். ஏன் பொற்காலம் என்று கூறுகிறார்கள் என்றால், எலிசபெதன் ஏஜில், குயின் எலிசபெத்தினுடைய காலத்தில் தான் இலக்கியமானது மிக அதிக அளவில் வளர்ச்சி பெற்றது. அதிக கவிஞர்கள் நிறைய படைப்புகளை படைத்தார்கள். ஆகவே அந்த காலத்தில் நிறைய தத்துவங்கள் நிறைந்த, நிறைய மாரல் நல்லொழுக்கங்களை கொடுக்கக்கூடிய நிறைய கவிதைகளையும், நிறைய கட்டுரைகளையும், நிறைய நாடகங்களையும் ஆங்கில இலக்கியம் இந்த உலகத்திற்கு பரிசளித்தது. ஆகவே எலிசபெதன் ஏஜ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கோல்டன் ஏஜ். நன்றி மாணவர்களே. இன்று நாம் மிக முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் மிக முக்கியமான தெரிவுகளோடு நாம் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். நன்றி.